Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலோடு கனமழை பெய்தது. இரவு நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கு சென்ற அரசு பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் மழைநீர் வடிந்ததால் பயணிகள் எழுந்து நின்றவாறே பயணம் செய்யும் சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலோடு கனமழை பெய்தது. இதில் நனைந்தபடியே சிறுவர்கள் துள்ளி விளையாடியும் இளம்பெண் ஒருவர் வீட்டின் குழாயில் கொட்டிய மழை நீரில் குளித்தும் உற்சாகமடைந்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்தது. இந்த மழையானது குடிநீர் இன்றி தவித்து வந்த கால்நடை வளர்ப்போருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.